வந்திருக்கும் பத்திரிகை ஊடக இணையதள நண்பர்களுக்கு எல்லாம் வணக்கம். மற்றும் என்னுடைய நல்ல நண்பர்கள், என்னுடைய தயாரிப்பாளர்கள், இப்போ நான் எடுத்துக்கிட்டு இருக்க படத்தின் தயாரிப்பாளர்கள் காஜா மைதீன் சார், ஞானவேல், கனி, நண்பர்கள் எல்லாருமே வந்திருக்கீங்க. மற்றும் நிறைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வந்திருக்கீங்க. உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மனதார வாழ்த்து வந்திருக்கீங்க, நன்றி. ஒன்று ஒன்றா நான் வரிசைப்படுத்தி நன்றி சொல்லிட்டு தான் வரணும்னு நினைக்கிறேன். என்னுடைய நன்றி உரை தான் இது. இந்த திரைப்படத்துக்கு நாங்கள் பட்ட பாடுகள், கடந்து வந்த பாதைகள், இது சொல்லி முடியாது. ஸோ இதற்காக உழைத்த என்னுடைய டெக்னீஷியன்ஸு, என்னுடைய ஆர்ட் டைரக்டர் தென்னரசு ஆகட்டும், புவன் எடிட்டர் ஆகட்டும், என்னுடைய கேமராமேன், நான் என்னுடைய விஷனரி, நான் என்னெல்லாம் நினைக்கிறேனோ எடுத்து கொடுக்குறேன் என்னோடய சுகுமார், இவங்கெல்லாம் வந்து கடின உழைப்பு இதுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதில் பங்கு பெற்ற என்னுடைய நடிகர்கள், மதி ஆகட்டும், அவங்களுடைய உழைப்பு, மதி, ஸ்ரத்தா, ஆண்ட்ரூ, அர்ஜுன் தாஸ், மற்ற நிறைய நடிகர்கள் இதில் பங்கெடுத்தாங்க. இதில் சாதாரண விஷயம் இல்லை. அவர் அந்த நெல்லியம்பதின்ற ஒரு லொக்கேஷனுக்கு போகிறதுக்கே கிட்டத்தட்ட ஒரு 4-5 மணி நேரம் அந்த ஜீப்பில் போகிறது. எப்படின்னா, அவர் ரொம்ப சாதாரணமாக ஆண்ட்ரூ சொல்லிட்டாப்புல, முதல் முறை நான் லொக்கேஷன் பார்க்க போனப்போ போய் இறங்கி ஒரு 10 நிமிஷம் எனக்கு உண்மை புரியல. ஏன்னா அவ்வளவு ஜோல்ட்டு, உள்ளார இருக்கிற எல்லா பார்ட்ஸும் பார்த்தீங்கன்னா லங்ஸு, லிவர், கிட்னிலாம் எது எங்கே ரீப்ளேஸ் ஆகி ஷஃபில் ஆகிருக்குன்னே தெரியாது. அப்படி ஒரு லொக்கேஷன். பட் எல்லாருமே வந்தாங்க. இதெல்லாமே ஒரு புதுமுக நடிகர்களால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு வர முடியும். சிக்னல் கிடையாது, கரண்ட்டு கிடையாது. அங்கே வந்து சோலாரில் தான் எங்களுக்கு வந்து ஒரு பழைய கெஸ்ட் ஹவுஸு, ஒரு பிரிட்டிஷ் கெஸ்ட் ஹவுஸு, ஒரு டார்மெண்ட்ரி, அந்த டார்மெண்ட்ரிக்குள்ளே ஹோல் யூனிட், எனக்கு அவங்களுக்கெல்லாம் நான் தேங்க்ஸ் பண்ணுறேன். இந்த இடத்துல என்னுடைய கேமரா யூனிட் ஆகட்டும், கிரேன் ஆப்ரேட்டர்ஸ் ஆகட்டும், லைட்மேன்ஸ் ஆகட்டும், அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க. டு தி கோர் அவங்க கஷ்டப்பட்டுருக்காங்க. அவ்வளவு குளிர். அந்த இடத்துல ஒரு விதமான அந்த மான் உண்ணி ஒன்று இருந்துச்சு. அதனால் நிறைய பேர் கடித்து பாதிக்கப்பட்டு அந்த ஸ்கின் ப்ராப்ளத்துலலாம் வந்து, இதெல்லாம் ஏன் இவ்வளோ அக்யூமுலேட் பண்ணி சொல்கிறேன்னா, ரியலி இட் வாஸ் அ லாங் ஜேர்னி. அந்த படம் முடிகிறப்ப பார்த்தீங்கன்னா, வி ஸ்டார்டட் இட் இன் 2018-19 முடிச்சு, அந்த படத்தை நான் போட்டு காட்டுறப்போ வந்து டிசம்பர். அதுக்கப்புறம் 2021 பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், பேண்டமிக்கு, அந்த கொரோனா காலங்களில் சஃபர்ட் அ லாட். அந்த டைமில் வந்து என் கூட இருந்து எனக்காக ஒத்துழைத்த லிங்குசாமி சார், போஸ் சார், இவங்க அந்த திருப்பதி பிரதர்ஸோட டீம், எல்லாவற்றை விட இந்த இடத்துல நான் எல்லாரும் வந்திருக்கிற என்னுடைய அன்பு நண்பர்கள், என்னுடைய பிள்ளைகள் மாதிரி எனக்கு வந்து அஸ்வின் ஆகட்டும், நித்திலன் ஆகட்டும், எல்லாருமே இன்றைக்கி அவங்கெல்லாம் தே ஆர் கோயிங் டு கோ மைல்ஸ் ஹெட். அப்படி டேலண்டட் டிரெக்டர்ஸ் அவங்கெல்லாம் வந்து எனக்கு விஷ் பண்ண வந்திருக்காங்க. பிருந்தா சாரதி சார், ஜெகன், சரண் சார், அவங்கெல்லாம் வந்து தே ஆர் லெஜெண்டரி டிரெக்டர்ஸ். நீங்கள்லாம் வந்திருக்கீங்க, வாழ்த்த நன்றி. யாராவது விடுபட்டிருந்தால் என்னை மன்னிச்சிருங்க. அதே மாதிரி நான் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியது காடா சார். I want to thank you from my bottom of my heart, sir. Sir, because there is lot of I have shown this film on 2019 December, I know. After that, a long journey that 2021, 22, the world was shaken by Corona, and in that calamity, my whole hard disk, all this VFX people, literally I was deserted in one point, and I can't justify now that time why the time was eaten up by many people, and I could not bring them in control. One set of hard disks went to Bangalore, one was, I don't know where it was, that which engineer was having first reel, which engineer was having that second reel software. People, they took everywhere. Then again in 23 we started with scratch, and I was fighting for the perfection, and I can't give something like that. Anyway, we can release the film. I was not a guy like that, and I was fighting with all this thing. And I am not saying my problems, but
you are the only producer who stood. You had a long patience and you waited for this, and you know all this practicality what happened. My other films came like that in a 6 months or 1 year, but this, I don't know why, but I know one thing: to have a big a blast or a big thing, we need a small spark like this. So I think so now it is a spark, very just they are seeing like that this film will do something, big magic it will do. And once again I thank you from my bottom of my heart. You're a great gentleman and you have done a great thing for this film. And again once again I thank all the people, என்னுடைய வந்திருக்கிற இந்த படத்தில் பணிபுரிந்த என்னுடைய நண்பர்கள் எல்லாருமே. என்னோட பாரதி கண்ணன் வந்திருக்காரு, திருச்செல்வன் அவர்கள் வந்திருக்காரு, இயக்குனர், அப்புறம் ஆகாஷ், எல்லாருமே நிறைய பேர். இதில் பணிபுரிந்த 2 பேர் வந்து நடுவில் தவறி இருக்காங்க கொரோனா காலங்களில். ஸோ அது எல்லாமே நான் எல்லாருக்கும் இணைந்து இந்த இடத்துல என்னுடைய நன்றிகளை நான் தெரிவிக்கிறேன். என்னுடைய எல்லாம் நான் சொல்ல வேண்டிய இன்னொன்று, ஒரு டைட்டானிக் ஃபிலிமை பார்த்துட்டு ஜேம்ஸ் கேமரோன் வந்து 11 ஆஸ்காரை வச்சுக்கிட்டு சொன்னார். He kept 11 Oscars in his hand and he said, I dedicate this to my music director. Because he said a reason. I just built a ship. He gave life to that ship. He said to James Horner. Likewise, here I am saying I just collected everyone and I took a film Kumki 2. But for that film, Nivas was the soul. He was working like that during that. I know how much really I have tortured him a lot. But அதெல்லாம் சுகமான சுமைகள் அதெல்லாம். During Corona, no one was on the streets of Chennai. Only myself, I used to take my food, breakfast, and I used to go to his studio. We had a pass from government, and I used to show on the way in the check post. And then I introduced myself as a director. I made mine this thing. Oh, go sir. And we used to sit there, and we share the food. And nearly 3 months we were sitting for the music, sitting for that film. So when you see the film, you can feel how the narrative was done. Many places we don't have deluxe, and the music was it was rewritten by the music. So it has come out well, and I thank him. And I used to say to him, he is a very he used to get anxiety every time, and he used to go to depression sometimes. And I used to pray for him, and we used to say it. We have a lot of when Bison, whether his father mother has really they got happiness or not, I am the person really I thanked God, because I know how he suffered and how he's come out. And now it is his time in industry. Okay, anyway, once again I thank all. எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். வந்து வாழ்த்திய என் அன்பு நண்பர்கள் எல்லாருக்கும், சிறு பிள்ளைகள் ஹோம்ஸ்லேருந்துலாம் வந்திருக்காங்க. they have come from a child home and all, and I am thanking them for giving us a visit. ஸோ உங்கள் எல்லாருக்கும் நன்றி. இவ்வளோ நேரம் பொறுமையாக இருந்து எங்களுடைய இதெல்லாம் பார்த்தீங்க. உங்களுக்காக புறப்பட்டு போகிறப்ப மீண்டுமாக ட்ரைலரும் பாடலும் போடுவோம், நீங்கள் பார்த்துட்டு போகணும். யூ மஸ்ட் see this trailer and songs again if take your time and see it. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். யாராவது பேர் விடுபட்டிருந்தால் என்னை அந்த மன்னிச்சிருங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. ஏஜ் இங்கே வந்திருக்கிற பிரிண்ட் மீடியா அண்ட் டிரெக்டர்ஸ் அண்ட் எவ்ரி ஒன் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரி எல்லாத்துக்குமே ஃபர்ஸ்ட் ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்ட் நிறையா ப்ரிப்பேர் பண்ணேன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ன்றதால. இங்கே வந்ததுக்கப்புறம் எல்லாமே மறந்துருச்சு உண்மையாக. ஸோ கும்கி 2 அப்படிங்கிற படத்தில் எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து என்னை இந்த படத்து மூலமாக இன்ட்ரடியூஸ் பண்ணுற டாக்டர் ஜெயந்திலால் காடா சருக்கு வந்து ஐ வுட் லைக் டு தேங்க் ஹிம் ஃபர்ஸ்ட். சார், த ஃபர்ஸ்ட் மீட்டிங் வி மெட் வாஸ் த்ரூ லிங்குஸ்வாமி சார், அண்ட் த ஃபர்ஸ்ட் மீட்டிங் இட் செல்ஃப் made me a huge fanboy for you. The humbleness you show and the care and affection you have shown throughout the journey was very special, sir. Thank you so much, sir. I'll be forever grateful for this opportunity.
அண்ட் நெக்ஸ்ட் வந்து எங்கள் பிரபுசாலமன் சார். பிரபுசாலமன் சார் படத்தை வந்து நான் தியேட்டர்ஸில் பார்த்துருக்கேன். கடைசியில் அவரோட படத்தில் நான் ஒரு லீடாக அவரோட பூமியாக நான் நடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு வந்து தேங்க்யூ ஸோ மச் சார். நான் கொஞ்சம் அது நீங்கள் சொல்கிறத செஞ்சு கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சார். அண்ட் இங்கே வந்திருக்கிற டிரெக்டர்ஸ் அஸ்வின் சார் அண்ட் நிதிலன் சார், சரண் சார், பிருந்தா சாரதி சார், ஜெகன் சார், விஜய் பாலாஜி சார், என் ஃப்ரெண்ட்ஸ் சித்தார்த் நுனி, எல்லாத்துக்குமே ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் டிரெக்டர் லிங்குசுவாமி சார். என்னை வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஃபேமிலிக்குள்ளே கூட்டு வந்தது லிங்குசுவாமி சார் தான். பிகாஸ் ஆஃப் ஹிஸ் ட்ரஸ்ட் ஹி ஹேட் வித் மீ. அண்ட் சினிமாவுக்கு என்னை உள்ளே கூட்டு வந்தது வந்து லிங்குசுவாமி சாரும் போஸ் சாரும் தான். அதை பற்றி பெருசாக சொல்லலாம், ஆனால் இப்போது டைமும் இல்லை. பட் சார், நீங்கள் 2 பேருமே எனக்கு கொடுத்துருக்கிற லவ் அண்ட் சப்போர்ட் அண்ட் என் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கைக்கு நான் என்னோட முடிஞ்ச அளவுக்கு நல்ல எஃபர்ட் போடுவேங்கிறது கண்டிப்பாக நான் நம்புகிறேன் சார். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் இங்கே நிவாஸ் இருக்கார். நிவாஸ் படி, உங்களோட பாட்டை வந்து நான் இண்டஸ்ட்ரிக்கு வர்றதுக்கு முன்னாடியும் கேட்டிருக்கேன். ரொம்ப சந்தோஷம் படி, நீங்கள் இந்த பாட்டு பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தில் நல்ல சாங்ஸ் கொடுத்துருக்கீங்க. பொத்தி பொத்தி வந்த உடனே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் டைம் கேட்டுட்டு செகண்ட் டைம் கேட்டுட்டு ரொம்ப நல்லா வந்திருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொன்னாங்க. சாரோட ஃபேவரேட்டும் பொத்தி பொத்தி தான். ஃபர்ஸ்ட்லேருந்தே சாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க. அண்ட் இப்போ விஷுவலாகவும் பாட்டை பார்த்தோம், ரொம்பவுமே நல்லா இருக்குபடி. தேங்க்யூ ஸோ மச். பைசன் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துட்டீங்க. அந்த ஹிட்டோட அப்படியே அடுத்தது கும்கிட்டுவும் ஒரு பெரிய ஹிட் கொடுத்துருவீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் படி. அண்ட் ஃபைனலாக வந்து என்னோடய பார்ட்னர் சரண்யாவுக்கு வந்து நான் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். நான் என்ன பண்ணாலும் எனக்கு பின்னாடி இருக்கிற ஒரு ஆள்னால் அது சரண்யா தான். ஸோ சரண்யா மூலமாக தான் எல்லாமே நடந்திருக்கு. கண்டிப்பாக இதை பற்றி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் எவ்ரி ஒன் ஹூஸ் ஹியர். அண்ட் உங்களோட சப்போர்ட் என்றைக்குமே இருக்கும் இன்னையிலிருந்துன்னு நான் உண்மையாக நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மதி அவர்களே. ஆல் தி வெரி பெஸ்ட் விஷஸ். ஆனா மைக் எடுத்து பாட ஆரம்பிச்சா பாட மட்டும் இல்ல ஆடவும் செய்வாரு. அவருடைய எனக்கு ஒண்ணு தெரியலங்க. ஏன்னா இப்போ நீங்க இவ்வளவு நேரம் அவர் பாடினது கேட்டோம். இப்போ கண்டிப்பா பேசுறது கேட்க போறோம். அப்படியே கண்டிப்பா பேசுவாரு. அப்கமிங் ஹீரோ வேற இல்லையா? ஆமா ஆமா. கண்டிப்பா சூப்பரா பேசுவாரு. ஒரு நல்ல கைத்தட்டலோட லெட்ஸ் வெல்கம் தி versatile மியூசிக் டைரக்டர் நிவாஸ் கே பிரசன்னா அவர்கள். ப்ளீஸ் கம் ஆன் ஸ்டேஜ். few words. ஹலோ, நிவாஸை ஹீரோ ஆக்கணும்னா நான் தான் ஃபஸ்ட்டு கமிட் பண்ணியிருக்கேன் திருப்பதி பேஸில். ஓஹோ, நிவாஸை நான் தான் ஹீரோவை லான்ச் பண்ணுவேன். எல்லோருக்கும் வணக்கம். இது ஹீரோன்னா இதெல்லாம் சொல்கிறாங்க, அதெல்லாம் எனக்கு தெரியல. நான் மியூசிக் நல்லா பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இப்போ தான் அந்த ஒரு ஆன்மாவோட க்ளோஸராக வந்து என்னை நான் ஃபீல் பண்ணி இன்னும் மியூசிக் வந்து ஆழ்ந்து அதுக்குள்ளே இன்னும் டீப்பாக போகணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இதெல்லாம் நடக்கிறதுக்கு ஒரு ஆரம்ப புள்ளியாக இருந்தது என்னுடைய டைரக்டர் பிரபுசாலமன் சார் தான். ஏன்னா வந்து ஒரு சினிமா அதை எப்படி பார்க்குறது, ஒரு சீனுக்கு எப்படி மியூசிக் பண்ணுறதுன்றப்போ நாங்கள் கொரோனா டைமில் ஐ திங்க் 2020 நினைக்கிறேன். இப்போ ஹோல் சிட்டியே யாருமே கிடையாது. ஸோ மார்னிங் வந்து வீட்டிலேருந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு சாரும் நானும் வந்து ஒரு காலைல 7 மணிக்கு ஸ்டுடியோக்கு போயிடுவோம். அப்படியே அன்றைக்கி டே வந்து எங்களுக்கு 2 மீல் தான், எனக்கு தெரிஞ்ச வெளியில் போக முடியாது. ஸோ அப்படியே ஒரு சீனாக ஒரு நாளைக்கு ஒரு சீன் பண்ணி கிட்டத்தட்ட அந்த 30-40 டேஸ் அவ்வளோ விஷயங்கள், கிட்டத்தட்ட கிரேட்ஸோட ஃபிலிம் மேக்கிங், கிரேட்ஸோட மியூசிக், ஒரு படத்துக்கு எப்படி பண்ணணும். என்னுடைய பேக்ரவுண்ட் ஸ்கோரோட ஒன் ஆஃப் த மெயின், இப்போது எல்லா படத்துலையும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து எனக்கு பிரபுசாலமன் சார் தான். தேங்க்யூ சார் எனக்கு ஃபார் டீச்சிங் மீ நியூவான்சஸ் ஆஃப் மியூசிக் அண்ட் எவ்ரி திங். என்னால் இந்த படம் வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷலான படம். ஏன்னால் அவருடைய முந்தின கொலாபரேஷன் இமான் சாரோடது மிகப்பெரிய ஒரு ஹிட். அது நான் சொல்லணுன்றது அவசியம் இல்லை. ஸோ என்னுடைய இந்த படத்தோட சோல் வந்து நான் அதிலிருந்து தான் எடுத்துக்கிட்டேன். அவர் என்ன க்ரியேட் பண்ணி வச்சுருந்தாங்களோ, ஸோ அதில் என்னுடைய ஒரு தனித்தன்மை அந்த படத்தில் நான் வந்து பண்ணணும்னு நினச்சேன். அதுக்கு பண்ணியிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த படம் வந்து ரொம்ப நல்லா வந்திருக்கு. என்னுடைய கேஸ்ட் மதி, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி மதி.
ஐ திங்க் உங்களுடைய யூஆர் த மோஸ்ட் டிசிப்ளின் பர்சன் ஐவ் எவர் சீன். இன்ன வரைக்குமே மார்னிங் 7னா அது 7, நாட் ஈவன் 7:01, 6:59 கூட இல்லை ஆன். உங்களோட எனக்கு தெரியும், உங்களோட நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ திங்க் அது உங்களை பெரிய இடத்துக்கு எடுத்துகிட்டு போக நான் ரொம்ப நம்புகிறேன். ஐ திங்க் ஸ்ருதா, வெல்கம் டு த இண்டஸ்ட்ரி. வெரி வெரி குட் டு see you today. Good luck for your thing. And editor Bhuvan and cameraman Sukumar sir, lyricist Mohan Rajan sir, அவர் எல்லா பாடலும் எழுதியிருக்காரு. லிங்குசாமி சார், தேங்க்யூ ஸோ மச் சார். போஸ் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். தேங்க்யூ ஸோ மச். And Nithilan sir, Madon, thank you for coming and supporting us. And my producer Gada sir, thank you so much. I'm seeing you for the first time. Thank you so much sir. Thank you so much. ஸோ இந்த வாய்ப்புக்கு நன்றி அளித்த எல்லோருக்கும் நன்றி. பிரசன்ட் மீடியா எங்களை எப்பவும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த படத்துக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ எல்லா தாண்டி இறைவனுக்கு நன்றி. என்னை மீறி நான் அந்த ஒரு பெரிய பவரை, ஹையர் பவரை நான் ரொம்ப நம்புகிறேன். ஸோ ஐ எம் ஸ்டாண்டிங் ஹியர் வித் அட்மோஸ்ட் கிராட்டிடியூட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ.